இன்னைக்கு டே 17 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சர் படி எப்பயுமே குலவ சத்தம் போட்டு தான் நட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தாங்க நடணும். இன்னொன்று, அவங்க நடணும்னு சொல்லி வயக்காட்டில் இறங்குறப்ப தண்ணி கொஞ்சமாவது கிடக்கணுங்க. ஆனால் அவங்க நட்டுட்டு வெளியேறப்ப அந்த வயக்காட்டில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அடியோடு பிடுங்கி விட்டுறணும். ஏன்னா ஒரு 3 நாளைக்காக தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நாற்று திரும்ப எந்திரிக்கும். ஒவ்வொரு குண்டையும் மிச்சமாகிற நாற்றெல்லாம் நம்ம இப்படி இறங்கி கையில் எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வேகமாகவே நட்டு முடிச்சிருவாங்க. அதனால் நமக்கு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை முடியும். எப்படி அழகாக நட்டுறாங்க பார்த்தீங்களா? அப்படியே இன்றைக்கி நம்ம வேக்காடை வந்து பார்த்தோம்னா ஒரு சில மேடுகளில் மட்டும்தான் தண்ணி பாயலை, மற்ற எல்லா கடவுள்லையும் தண்ணி கிடந்துச்சுங்க. அதனால் இன்றைக்கி அப்படியே மேற்குண்டிலேருந்து கீழ்குண்டுக்கு தண்ணி எடுத்து விட்ருக்கேன். அந்த மேடை மட்டும் மறைச்சே ஆகணும்னு. இன்னும் நம்ம போட்ட உரம் ஃபுல்லாக கரையிலைங்க. அங்கங்கே தெரியுது, அப்படியே ஒரு மாதிரி திட்டாக நிற்கிது. நம்ம போட்ட உரத்தோட ரிசல்ட்டும் நம்ம வீடியோவும் டெய்லியும் பார்க்கணும்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.